வணக்கம் மக்களே. இன்று நாம் காண இருப்பது அரிச்சந்திரன் கதை. நாம் அரிச்சந்திரன் கதையை ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் தெரியுமா? சித்தர்கள் கூறும் வைராகியம் எனும் மனப்பயிற்சியை பெறுவதற்கு அது துணை செய்யும் என்பதால் தான். அதாவது வாழ்வில் எத்தகைய சோதனைகள் வந்தாலும் நாம் நமது உண்மையான கொள்கையில் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் அரிச்சந்திரனின் கதை நமக்கு சொல்லப்படுகின்றது. இந்த அரிச்சந்திரனின் நாடகத்தினால்தான் காந்தியடிகளின் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கி அவர் மன உறுதியுடன் வாழ கற்றுக்கொண்டார் என்றும் சொல்லப்படுவதுண்டு. மேலும் மனதில் உறுதி வேண்டும் என்கிறார் பாரதி. அதற்கு இந்த அரிச்சந்திரனின் கதை உதவியாக இருக்கும். வாருங்கள் கதைக்குள் செல்லலாம். திருசங்கு சொர்க்கம். இந்த திருசங்கு யார் தெரியுமா? அரிச்சந்திரனின் தந்தைதான் திருசங்கு. இவருடைய கதையை முதலில் தெரிந்து கொள்வோம். ஏதாவது ஒரு பொருள் மேலேயும் இல்லாமல் கீழேயும் இல்லாமல் அந்தரத்தில் இருந்தால் அதை திருசங்கு சொர்க்கம் போல என்று சொல்லுவார்கள். இந்த பழமொழி எப்படி வந்தது? சூரிய வம்சத்தில் புகழ்பெற்று விளங்கியவர் திருசங்கு சக்கரவர்த்தி. இவன் கோசல நாட்டு மன்னன். அயோத்தியை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்து வந்தான். இவரது மகன்தான் அரிச்சந்திரன். ஒரு நாள் திருசங்குவிற்கு திடீரென்று ஒரு எண்ணம் உதித்தது. எல்லோரும் இறந்த பிறகுதான் தாங்கள் செய்த நற்பலன்களுக்கு ஏற்ப சொர்க்கலோகம் செல்வார்கள். ஆனால் தான் உயிருடன் இருக்கும் போதே பூத உடலுடன் சொர்க்கலோகம் செல்ல விரும்பினான் திருசங்கு. இதற்காக தம் குலகுரு வசிஷ்ட மகரிஷியிடம் சென்று, குருவே, என்னை இந்த பூத உடலுடன் சொர்க்கத்திற்கு அனுப்பி வையுங்கள் என்று கேட்டுக்கொண்டான். வசிஷ்டரோ அவனது பேச்சை கேட்டு சிரித்தார். திருசங்கு, இது எவராலும் முடியாத காரியம். நாம் இறந்த பிறகு நமது ஆன்மாதான் நாம் செய்த நன்விளைகளுக்கு ஏற்ப சொர்க்கலோகம் செல்லும். எனவே நீ இந்த பிறவியில் பல நற்கர்மங்களை செய்து வந்தால் நீ இறந்ததும் சொர்க்கலோகம் சென்று விடுவாய் என்று கூறினார். குருவே, நான் இறந்த பிறகு சொர்க்கலோகம் செல்கிறேனா நரகலோகம் செல்கிறேனா என்பது எனக்கு தெரியாதல்லவா? மேலும் நான் அதுவரையில் காத்திருக்க விரும்பவில்லை. தாங்களோ தவசிரேஷ்டர். தாங்கள் தவ வலிமையினால் என்னை நீங்கள் சொர்க்கலோகத்திற்கு அனுப்பி வையுங்களேன் என்று மீண்டும் மீண்டும் காலில் விழுந்து வணங்கினான் திருசங்கு. திருசங்கு, இந்திரனையே பூலோகத்திற்கு வந்து உனக்கு தொண்டு செய்ய சொல்லக்கூடிய வலிமை என் தவத்திற்கு உண்டு. ஆயினும் ஒருவர் இறப்பதற்கு முன் அவரை சொர்க்கலோகத்திற்கு அனுப்பி வைப்பது யமதர்மருடைய பணியில் குறுக்கிடுவதாக அமைந்துவிடும். எனவே உன் கோரிக்கையை நிறைவேற்ற முடியாது என்று சொன்னார் வசிஷ்டர். தான் சொன்னதை கேட்காததால் வசிஷ்டர் அவனை ஒரு இழிப்பிறவியாகும்படி சாபமிட்டு விட்டார். திருசங்கு ஒரு பிடிவாதம் பிடிக்கும் குழந்தையைப் போல இருந்தான். தான் நினைத்தது எப்படியாவது நடைபெற வேண்டும் என்று விரும்பினான். இதற்காக பலரிடம் ஆலோசனைகள் கேட்டான். எல்லோரும் வசிஷ்டர் கூறியதே சரி என்று சொன்னார்கள். ஆனால் அவனுடைய அமைச்சர்களில் ஒருவர் வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்திரருக்கும் பகையாக இருப்பதை அறிந்தவன். எனவே வசிஷ்டர் முடியாது என்று கூறிவிட்டால் விஸ்வாமித்திரர் அதை முடித்து வைப்பேன் என்று கூறுவார். எனவே நீங்கள் அவரிடம் சென்றால் உங்கள் ஆசையை அவர் நிறைவேற்றி வைப்பார் என்று தூண்டுதல் செய்தான். வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்திரருக்கும் பகையா? அவை பற்றி எனக்கு கொஞ்சம் விவரமாக சொல்லேன் என்றான் திருசங்கு. அரசே, கௌசாம்பி எனும் நாட்டை கௌசிகன் என்கிற அரசன் ஆண்டு வந்தான். அவனுக்கு 100 புதல்வர்கள். ஒரு நாள் அவன் தன் மைந்தர்களுடன் 4 வகை சேனைகளுடன் காட்டிற்கு வேட்டையாடச் சென்றான். வழியில் அனைவரும் களைத்து போனதால் அங்கு தவம் புரிந்து கொண்டிருந்த வசிஷ்டரின் ஆசிரமத்துக்கு சென்றான். வசிஷ்டர் அவர்களுடைய நிலையைக் கண்டு இரக்கப்பட்டார். தேவேந்திரனால் தமக்கு பணி செய்வதற்காக தரப்பட்டிருந்த காமதேனுவை அழைத்தார். காமதேனு மனித முகத்துடனும் பசுவின் உடலமைப்புடனும் இருக்கும். அது கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடியது. காமதேனு தன் எதிரே வந்ததும் வசிஷ்டர் கௌசிகனுக்கும் அவன் படை வீரர்களுக்கும் உணவு அளிக்குமாறு காமதேனுவிடம் கூறினார். காமதேனு
தன் உடலை சிலிர்த்ததும் அதன் ரோமக்கால்களிலிருந்து 1000 பேர் வந்தனர். அவர்கள் தங்கத்தட்டுக்களில் அறுசுவை உணவுகள் ஏந்தி வந்து அனைவருக்கும் பரிமாறினர். கௌசிகன் முதலானோர் தம் ஆயுளில் இந்த மாதிரி ஒரு ருசியுள்ள உணவை உண்டதில்லை என்று கூறிவிட்டு ரசித்து உண்டனர். காமதேனு அங்கு பசியுடன் வந்தவர்களுக்கு மட்டும் உணவு வழங்கவில்லை. வேட்டைக்காக அவர்கள் ஏறி வந்த யானை, குதிரை முதலியவைகளுக்கும் அவைகளுக்கு ஏற்ற தீனியை அளித்தது. இதை கண்டு வியந்த கௌசிகன், வசிஷ்டரே, காட்டில் வாசம் புரியும் உங்களுக்கு இந்த பசு எதற்காக? இதை எனக்கு கொடுத்து விடுங்கள் என்று வசிஷ்டரிடம் கேட்டார். கௌசிகா, இது என்னுடைய பசு அல்ல, தேவலோகத்தைச் சேர்ந்தது. தேவேந்திரன் என்னிடம் சில காலம் பணி புரியுமாறு இதை விட்டு வைத்திருக்கின்றான். இதை நான் உனக்கு கொடுக்கும் நிலையில் இல்லை என்றார் வசிஷ்டர். முனிவரே, ஏதேது எங்கு இருக்க வேண்டுமோ அங்கு இருந்தால்தான் அந்த பொருளுக்கு மதிப்பு, அதை வைத்திருப்பவர்களுக்கும் மதிப்பு. எனவே முற்றும் துறந்த உங்களிடம் இது இருப்பதற்கு பதில் என்னிடம் இருந்தால் பல நன்மைகளை நான் உண்டாக்குவேன் என்றார். கௌசிகா, நீ சொல்வது உண்மைதான், ஆனால் இது என் பொருள் அல்லவே. எனவே இதை உனக்கு தரும் அதிகாரம் எனக்கு இல்லை. அந்த பசு உன்னுடன் வந்தால் வேண்டுமானால் நீ அதை அழைத்துச் செல் என்றார் வசிஷ்டர். உடனே கௌசிகன் அதை கட்டிப்பிடித்து இழுத்து வருமாறு தன் படை வீரர்களுக்கு உத்தரவிட்டான். படை வீரர்கள் அதை நெருங்கியதும் காமதேனுவானது தன் உடலை சிலிர்த்தது. உடனே அதன் உடலிலிருந்து 1000 வீரர்கள் தோன்றி கௌசிகனின் வீரர்களை அடித்து விரட்டிவிட்டனர். இந்த அளவுக்கும் இந்த முனிவனே காரணம் என்று நினைத்த கௌசிகனின் புதல்வர்கள் 100 பேரும் வசிஷ்டரை தாக்குவதற்காக அவரை நோக்கிச் சென்றனர். அப்பொழுது அவர்களை உற்று பார்த்த வசிஷ்டருடைய கண்களிலிருந்து கிளம்பிய கோப அக்னி அவர்கள் 100 பேரையும் எரித்து சாம்பலாக்கிவிட்டது. பின்னர் கௌசிகன் தானே முன்வந்து தன் அம்பினால் அவரை கொல்ல நினைத்து அம்பை எய்தான். வசிஷ்டர் தம்முடைய பிரம்ம தண்டத்தை முன்னால் நிறுத்தி வைக்க அது எல்லா பானங்களையும் விழுங்கி ஏப்பம் விட்டது. தன்னிடமிருந்த பானங்கள் அனைத்தும் போய் தன்னுடைய மக்களையும் இழந்து நிராயுதபாணியாய் நின்றான் கௌசிகன். அப்பொழுதுதான் அவனுக்கு தவத்தின் பெருமை தெரிந்தது. உடனே தன்னுடைய அரசாட்சியை துறந்து அங்கேயே அமர்ந்து கடும் தவம் புரியலானான். கௌசிகனுடைய தவத்தை மெச்சி சிவபெருமான் அவருக்கு ராஜரிஷி என்கிற பட்டத்தை சூட்டினார். கௌசிகனுக்கு அப்பொழுதும் கூட திருப்தி ஏற்படவில்லை. மேலும் தடுந்தவம் புரிந்து வசிஷ்டருக்கு ஈடாக பிரம்மரிஷி என்கிற பட்டத்தையும் பெற்றுக்கொண்டார். அது முதல் அவரை அனைவரும் விஸ்வாமித்திரர் என்றும் பிரம்மரிஷி என்றும் அழைக்கலாயினர். கௌசிக முனிவர் பிரம்மரிஷியாக இருந்தாலும் அரச குலத்தில் அவர் பிறந்திருந்ததால் அவருக்கு அடிக்கடி கோபம் வந்துவிடும். அதன் காரணமாக அவர் சாபமிடுவார். சாபமிடுவதால் அவர் செய்த தவத்தின் பயன்கள் குறைந்துவிடும். மீண்டும் கடுந்தவம் செய்து இழந்த பலனை பெற்றுக்கொள்வார் என்றார் அந்த அமைச்சர். இவ்வாறு ஆரம்ப முதலே வசிஷ்டருக்கும் கௌசிக முனிவருக்கும் பகையாக இருந்ததால் வசிஷ்டரால் விரட்டப்பட்ட திரிசங்கு தன் அமைச்சர் கூறியதைப் போலவே கௌசிக முனிவரிடம் சென்றான். விஸ்வாமித்திரர் திரிசங்கு மன்னன் பற்றி ஏற்கனவே அறிவார். மேலும் அவனுடைய குலகுரு வசிஷ்டர் தான் என்பதையும் அறிவார். திரிசங்குவை அவர் அன்புடன் வரவேற்று அமரச் செய்தார். திரிசங்கு, உன் குலகுருவாகிய வசிஷ்டரை விட்டுவிட்டு நீ என்னை நாடி வந்த காரணம் என்ன என்று கேட்டார். முனி சிரேஷ்டரே, நான் இந்த பூத உடலுடன் சொர்க்கலோகம் செல்ல விரும்புகின்றேன். என் குலகுரு வசிஷ்டரிடம் என் விருப்பத்தை தெரிவித்த போது அவர் என்னை விரட்டி சாபமும் இட்டுவிட்டார். நீங்கள்தான் நோயாளியான என்னை சொர்க்கலோகத்திற்கு அனுப்ப வேண்டும் என்றான் திரிசங்கு. தவத்தினால் முடியாத சக்தி உண்டா? இந்திரலோகத்தையே இந்த பூ உலகத்திற்கு கொண்டு வர முடியும். அப்படி இருக்க உன்னை சொர்க்கலோகத்திற்கு அனுப்ப முடியாதென்று சொன்னது அவருடைய அகந்தையையே காட்டுகின்றது. கவலைப்படாதே, என் தவ வலிமையினால் நான் உன்னை சொர்க்கலோகத்திற்கு அனுப்பி வைக்கின்றேன் என்றார் கௌசிக முனிவர். திரிசங்குவை சொர்க்கத்திற்கு அனுப்புவதற்காக கௌசிக முனிவர் ஒரு பெரிய யாகத்தை செய்தார். அப்பொழுது சொர்க்கத்திலிருந்து ஒரு விமானம் வந்தது. அதில் திரிசங்குவை ஏற்றி தம் தவ வலிமையினால் அவனை சொர்க்கலோகத்திற்கு அனுப்பி வைத்தார் விஸ்வாமித்திரர். சொர்க்கலோகத்தில் விமானம் புகுந்ததும் அங்கிருந்த தேவர்கள்
தவப்பயன்கள் இல்லாத ஒரு மானிடன் பூத உடலுடன் சொர்க்கலோகத்தில் புகுவதா என்று சொல்லி கோபமாக விமானத்திலிருந்து அவனை பிடித்து கீழே தள்ளிவிட்டனர். மேலே இருந்து பூமியை நோக்கி வந்து கொண்டிருந்தான் திரிசங்கு. இதை கண்ட விஸ்வாமித்திரர் அவனை அங்கேயே நிற்குமாறு சொன்னார். அந்த இடைப்பட்ட இடத்திலேயே ஒரு சொர்க்கலோகத்தை படைக்க அவர் முயன்றார். அப்பொழுது மும்மூர்த்திகளும் அங்கே வந்து கௌசிக முனிவரை சமாதானம் செய்து, அவ்வாறு அவர் தனியாக மற்றொரு சொர்க்கத்தை நிறுவினால் அது இந்திரனை அவமானம் செய்வது போல் ஆகும் என்று கூற, விஸ்வாமித்திரரும் கோபம் தணிந்து தமது எண்ணத்தை கைவிட்டு விட்டார். விஸ்வாமித்திரரை நம்பி வந்த திரிசங்கு அந்தரத்தில் இருந்த சொர்க்கத்திலேயே நின்று கொண்டான். இதுவே திரிசங்கு சொர்க்கம் எனப்படுகின்றது. ஓகே மக்களே, இந்த அரிச்சந்திரன் கதையின் தொடர்ச்சியை அடுத்தடுத்து காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.